அதாவது நம்ம கிட்னி நம்ம ஜூலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஏன் கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, விவசாயிகளோட நலன கருதியும் நீர்நிலைகளை பாதுகாக்கிற விஷயமா கைவிடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்த திருப்பி ஃபார்மர்ஸ்க்கே, விவசாயிகளுக்கே கொடுக்க போறாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. நம்ம கீர்த்தனாக்கா இன்னைக்கு சொன்னது உண்மைதான், இண்டஸ்ட்ரீஸ் வரும்னு சொல்லி. ஆனா 5746 ஏக்கரா வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. அதில் கவர்மெண்ட்டோடது 1946 ஏக்கரு. அங்கே இருக்கிற 12 கிராம மக்கள் கிட்ட இருந்து வாங்கினது மட்டும் 1802 ஏக்கரா. மொத்தம் சேர்த்தினாலே 65% தான். ஆனால் 90% லேண்ட் எடுத்தாச்சுன்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்லிட்டு இருந்துச்சு இந்த திமுக காரங்க. இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன சம்மந்தம் பார்க்குறீங்களா? அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் கொள்கை முடிவுன்னு ஒன்று எடுக்கணும். இது மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கொள்கை முடிவுன்னு என்னன்னா, இப்போ நம்ம இடத்த வாங்கியிருப்போம்ல, முழுசும் அவங்களுக்கு தரமா இல்லை வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்குறோமான்னு முடிவு எடுத்து அது ஒன்று நம்ம பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் முடிவெல்லாம் எடுப்போம். இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஏர்போர்ட் இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணமே இண்டஸ்ட்ரீஸ் வரணும்னு சொல்லி தான் இந்த திமுக காரங்க பேசுனாங்க. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் சொல்லுவோம்னு சொன்ன உடனே இண்டஸ்ட்ரீஸ் பரவாயில்லையா, ஏர்போர்ட் பரவாயில்லையான்னு பொய்ய பேசிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட் 5700 ஏக்கரா. இண்டஸ்ட்ரீஸ்க்கு எவ்வளோ ஏக்கரா மிஞ்சி போனால் ஒரு 500 ஏக்கர், 1000 ஏக்கர், 1500 ஏக்கர். அதுவும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற இடத்த தானே வைப்போம், இல்லை அவங்க வேண்டாம்னு சொல்லி கொடுக்குற இடத்துல வைப்போம். இதில் மக்கள் என்ன பாதிக்க போகுது? இப்படி பொய்ய மட்டுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறவங்க தான் இந்த திமுக. இப்போ ஏர்போர்ட் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரை அழிச்சு, ஒரு கிராமத்தை 12 கிராமத்தை அழிச்சு நம்மளுக்கு அந்த ஏர்போர்ட் தேவையா? அந்த growth தேவையா? ஏன் அந்த இடத்துல நம்ம மக்களோ, நம்ம அப்பாவோ, நம்ம அம்மாவோ, இல்லை நம்மளோட இடமோ இருந்தால் நம்ம இப்படி சிந்திப்போமா, யோசிப்போமா? சிந்திச்சு பாருங்க. இந்த திமுக காரங்களை விரட்டி ஓட வைங்க. வாழ்க தங்க தளபதி, வாழ்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.